வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டத்துல நம்ம மாரிய கூட்டிட்டு போய் கரெக்ட்டான டைம்ல ரேவதிக்கு பிளட் குடுக்க வச்சு, ரேவதிக்கு உயிர காப்பாத்திறாங்க நம்ம ராஜா. அதுவும் மட்டும் இல்லங்க, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம ராஜா யாரு? ராஜசேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு உண்மையும் தெரிய வருது. என் பொண்ணுக்கு உயிர இப்போ காப்பாத்துனதே என் மாப்பிள தான். அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தையே அவரு தான் இப்போ காப்பாத்திட்டு இருக்காரு. அவரு எங்க வீட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அந்த சிவனாண்டி எங்க வீட்டையே ஆட்டைய போட்டுட்டு போக நிக்க நேரம், இந்த ராஜா தான் அதுலயும் இருந்து மீட்டு காப்பாத்துனது. இப்படி இருக்க நேரம், இந்த ராஜா மாப்பிள்ளைய வெறுத்து என் கோவத்த அவர் மேல காட்டுறது சரியில்ல. அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்காரு அப்படின்னு நம்ம ராஜா செய்த நன்மையெல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரி நினைச்சு பார்க்குறாங்கங்க. அதோட அந்த ராஜா ராஜசேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச புறமும் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ராஜாவை வெறுத்து ஒதுக்கல. தனக்கு உண்மை தெரிஞ்சது தனக்கு மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல மறைச்சிறாங்க. ஆனா இது தெரியாம நம்ம சந்திரா, சிவனாண்டி, முத்துவேலு இவங்க எல்லாருமே ராஜசேதுபதியோட பேரன்தானி நிரூபிக்கணும். அக்கா கையாலே வீட்டை விட்டு துரத்த வைக்கணும் ராஜாவை அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதிரடியான செம பரபரப்பு கட்ட தான் நம்மளோட ரேவதியோட உயிர் மாரியோட கையில தான் இருக்கு. மாரி பிளட் கொடுத்தா மட்டுமே காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய பரபரப்பு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இன்னும் பிளட் டொனேட் பண்ணவங்கள காணல. எப்போ நம்ம ஆப்ரேஷனை வைக்க முடியும்? பல்ஸ் வேற குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு தீவிரமா நம்ம ராஜாவையும் மாரியையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் டானி மாரிய கூட்டிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ராஜா. அதோட ஆப்ரேஷனுக்கு தயாரா எல்லா வேலைகளும் ஆப்ரேஷனுக்கு நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு உடம்புல ஹார்ட் பக்கத்தில் இருக்க புல்லட்டை அப்படியே எடுத்துறாங்க. நம்ம ரேவதியை உயிர் பிழைக்க வச்சுறாங்க. அதோட நம்ம ராஜா மாரிக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. இந்த பாருங்க, நீங்க மட்டும் இல்லைன்னா என் மனைவியை நான் உயிரோட பார்த்துருக்க முடியாது. நீங்க தான் என் மனைவிக்கு பிளட் கொடுத்து என் மனைவிக்கு உயிரை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாரோடைய வேண்டுதலும் பழிச்சிடுச்சு. என் பொண்ணு பொழைச்சிட்டா அது போதும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம துர்கா பாட்டி, பரமேஸ்வரி பாட்டி எல்லாம் கோயிலில் தீச்சட்டி எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றி எப்படியும் என் பேத்தி ரேவதி குணமாயிருவா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சாமிக்கிட்டே வேண்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கணங்கா நம்ம ராஜா பரமேஸ்வரி பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாட்டி நீங்கள் கவலைப்படாதான், ரேவதி பொழைச்சிட்டா, அவளுக்கு அபாய கட்டத்தை தாண்டியாச்சுன்னே சொல்லலாம் பாட்டி. அவள் உடம்புல இருந்து புல்லட்டை எடுத்துட்டாங்க, இனி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 மணி நேரத்தில் நம்ம ரேவதி கண்ணை முழிச்சிருவா அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது. நம்ம பரமேஸ்வரி பாட்டி, அம்மா தாயே நீ காப்பாத்திட்டா என் பேத்திய அப்படின்னு அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு பயங்கரமான கோபம் வருது. எதுக்காக இந்த ராஜா கடைசி நேரத்தில் இந்த மாரியை இங்கே கொண்டு வந்துட்டான்? என் கணவர் கஷ்டப்பட்டு மாரியை அடைச்சி வச்சிருந்தாரு, அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கி நான் கொண்டு இப்போ ரேவதியும் கண்ணை முழிச்சிட்டா, இனி என்ன பண்ண அப்படின்னு சும்மா கடுப்புல இருக்காங்க. நம்ம ராஜா நம்ம ரேவதியை இனி கண்கலங்க விடக்கூடாது, அவளுக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல துடிக்கிறாங்க. கண்டிப்பா நான் ரேவதிகிட்ட ஐ லவ் யூ சொல்லுவேன். அவள் இவ்வளோ நாளை என்ன எதிர்பார்த்த விஷயம் என்கிட்ட இருந்து இதுதான். நான் அவளை லவ் பண்ணணும், அவளு கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி என் ரேவதி இப்படி ஒரு அபாய கட்டத்தை தாண்டி வந்திருக்கா. இனியாவது அவளை கண்கலங்காம பார்த்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. அவள் மேலே அன்பை காட்டணும் அப்படின்னு நம்ம ராஜாவோட மனசு இறங்கிட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ராஜா ரேவதி கண் விழிக்க நேரம் அவங்க கிட்ட காதலை சொல்லிடுறாங்க. கையை பிடிச்சி, ரேவதி உனக்கு நான் கைவிட மாட்டேன், கடவுள் புண்ணியமா உன் உயிரை இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ தான் போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டே ராஜா அப்படின்னு நம்ம ரேவதியும் கண்ணீர் விடாங்க. அடுத்ததாக
பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பார்க்குறாங்க, என் பொண்ணும், என் மாப்பிள்ளையும் இதே மாதிரி சந்தோஷம் வந்து நிலைச்சு இருக்கணும். அவங்க வந்து 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து இதுதான் என் விருப்பம் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நினைச்சிட்டு இருக்க நேரமே அவங்க கையில உள்ள வந்து ஃபோன் வந்து ரிங் ஆக தொடங்கிறது. யாருடா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி எடுத்து பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அவங்க என் மாப்பிள்ளை யாரு? ராஜசேதுபதியோட பேரனா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க ஒரு டிடெக்டிவ் வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து கால் பண்றாங்க. இத பார்த்த உடனே சும்மா அதிர்ச்சியில சரி பேசுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எடுத்து பேசுறாங்க. சாமுண்டேஸ்வரி எப்படி இருக்கா? அப்படின்னு வந்து கேட்ட உடனே, சாமுண்டேஸ்வரி என் பொண்ணு ஒரு பெரிய ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருந்தா. என் பொண்ண காப்பாத்துனதே என் மாப்பிள தான். அவளுக்கு உடம்புல புல்லட் பாய்ஞ்சுச்சு. எப்படியோ இப்பதான் நல்லபடியா சக்சஸா ஆப்ரேஷன முடிச்சு என் பொண்ணு கண்ண விழிச்சிருக்கா. என் பக்கத்துல என் மாப்பிள்ளை என் பொண்ண நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அதோட நம்ம டிடெக்டிவ் சொல்றாங்க, "நீ வந்து எனட்ட ஒரு பொறுப்ப ஒப்படைச்சல. ராஜசேதுபதியோட பேரன் தானா உன் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து விசாரிக்க ஒப்படைச்ச. அந்த இதுக்கான முடிவு இப்ப வந்துடுச்சு. நீ விசாரிக்க சொன்னது கரெக்ட் தான். நீ சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். ராஜசேதுபதியோட பேரன் தான் உன் மாப்பிள்ளை ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. இத கேட்டதும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமான கோவம் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா கோவம் வரல. அதோட வந்து சரி இருக்கட்டும். அவரு ராஜசேதுபதியோட பேரனா இருந்தாலும் என் குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கும் அவர் செய்த நன்றிக்கு வந்து உதவிக்கு வந்து எந்த நன்றிக்கடன் செய்தாலும் பத்தாது. அவ்வளோ வந்து செய்திருக்காரு. அவருக்கு மேல வந்து நம்ம விருப்பம் காட்டுறது தப்பு அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி மனசுலயும் வந்து கரைஞ்சிட்டுன்னே சொல்லலாம். அவங்களும் நம்ம ராஜாவை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னா, எப்படியும் வந்து இந்த உண்மை என்கிட்ட எனக்கு தெரியும். அது ஓகே தான் இருக்கட்டும். ஆனா நான் பழையபடி என் என் மாப்பிள்ளை கிட்ட எந்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தாம, சரி அவர் எது செய்தாலும் நன்மைக்கு தான் அப்படின்னு வந்த உணர்வு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவர் மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அது ஒரு காலமும் குறையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, "நீ உண்மைய கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் என் மாப்பிள்ளை மேல எனக்கு கோபம் இல்ல. அப்படி அவரும் என் பொண்ணும் சேர்ந்து நெறைய காலம் வாழணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்கங்க. அதோட பார்த்தோம்னா, நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இருந்து ராஜாவ வீட்ட விட்டு துரத்துறதுக்கு வேற வழியே இல்ல. இனி இருக்க ஒரே வழி ராஜசேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சிவனாடி, சந்திரா, முத்துவேல் இவங்களுக்கு எல்லாம் உண்மை தெரியாம நம்ம ராஜாவ வந்து நிரூபிக்கணும். சாமுண்டேஸ்வரி கையாலே ராஜசேதுபதியோட பேரன் என் துரோகி, விரோதியோட பேரன்னு வீட்ட விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து நம்ம எப்படியாவது சாமுண்டேஸ்வரி விரட்டுவா அப்படின்னு வந்து உண்மைய நிரூபிக்க எதுலயாவது வசமா வந்து சிக்க வைக்கணும் நம்ம ராஜாவ அப்படின்னு வந்து ஒரு பெரிய திட்டத்தோட வந்து யோசித்துக்கிட்டே இருக்கு.